ஹலோ கைஸ், இன்னைக்கு 3D பிரிண்டிங் சேனலில் 462 இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளால 3M ஃபைலில் தான் பெயிண்ட் பண்ண ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். STL ஃபைலில் பெயிண்ட் பண்ண ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ எப்படி STL ஃபைலை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பேம்பு ஸ்டுடியோவை யூஸ் பண்ணி STL ஃபைல்லையே ஆப்ஜெக்டை பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 விதமான டூல் டைப்ஸ் இருக்கும். சர்க்குலர், அதுக்கப்புறம் ஸ்பியர், ட்ரையாங்கிள், ஹைட் ரேஞ்ச், ஃபில் அண்ட் கேப் ஃபில். இது ஒவ்வொன்றை பற்றியுமே நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஜெக்டில் எந்த இடத்துல பெயிண்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிகிற இடத்துல பெயிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கும் ஸ்பியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்க்கிளை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்பேஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் பெயிண்ட் ஆகும். ஸோ இதே நீங்கள் ஸ்பியர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு விசிபிளாக இருக்காத ஸ்பேஸை கூட பெயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ரேஞ்ச். ஹைட் ரேஞ்சுன்றதை யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை கொடுத்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு உங்களால் பெயிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபில்லுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில். ஸோ நீங்கள் கேப் ஃபில்லுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேப் ஏரியா எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கேப்பாக இருந்தது பெயிண்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி 3D பிரிண்டிங் பற்றின யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.